Hi viewers, this is Sai Midhi, Max channel. ஸோ நம்ம ட்ரிக்னாமெட்ரி ஃபோர்த் ப்ராப்ளம் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்குறோம். ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சைன் தீட்டா ப்ளஸ் சீக்கன் தீட்டா ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் தீட்டா ப்ளஸ் கொஸ்கென் தீட்டா ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் சீக்கன் தீட்டா ப்ளஸ் கொஸ்கென் தீட்டா ஹோல் ஸ்கொயர் ப்ரூஃப் பண்ணணும். இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா சைன் தீட்டா ப்ளஸ் சீக்கன் தீட்டா ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் தீட்டா ப்ளஸ் கொஸ்கென் தீட்டா ஹோல் ஸ்கொயர். இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம்னா a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்க போர்ஷனில் பார்த்தீங்கன்னா ஏ அப்படிங்கிறது சைன் தீட்டா. அப்போ என்ன வரும்னா சைன் ஸ்கொயர்டு தீட்டா ப்ளஸ் 2 சைன் தீட்டா, பிங்கிறது சீக்கன் தீட்டா ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர்டு தீட்டா ப்ளஸ் செகண்ட் சப்டிவிஷனில் காஸ் தீட்டா ப்ளஸ் கொஸ்கென் தீட்டா ஹோல் ஸ்கொயர். அப்போ காஸ் ஸ்கொயர்டு தீட்டா ப்ளஸ் 2 காஸ் தீட்டா cosecant theta plus cosecant squared theta. இதில் நம்ம என்ன அரேஞ்ச் பண்ண போகிறோன்னா சைன் ஸ்கொயர்டு தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு தீட்டாவோட வேல்யூ வந்து 1. ஆக்சுவலாக நம்ம எழுதி அதுக்கப்புறம் எழுதிக்கலாம். சைன் ஸ்கொயர்டு தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு தீட்டா ப்ளஸ் அடுத்தது நமக்கு சீக்கன் ப்ளஸ் கொசிக்கன் டேர்ம் எழுதிக்கிறோம். சீக்கன் ஸ்கொயர்டு தீட்டா ப்ளஸ் கொசிக்கன் ஸ்கொயர்டு தீட்டா ப்ளஸ் 2 இன்டூ இதில் சைன் தீட்டா சீக்கன் தீட்டாவில் 2 வெளியில் எடுத்துட்டோம். அப்போ சைன் தீட்டா இன்டூ சீக்கன் தீட்டா 1 பை காஸ் தீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் செகண்ட் டேர்மில் 2 வெளியில் எடுத்துட்டோம். காஸ் தீட்டா அப்படியே இருக்கும். இந்த கொசிக்கன் தீட்டாவை 1 பை சைன் தீட்டான்னு எழுதிக்கலாம். இந்த ஐடென்டிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் நான் சொல்லியிருப்பேன். கொசிக்கன் தீட்டானா என்ன, எப்படி ஐடென்டிட்டி மாற்றிக்கலாம் அப்படின்னு. ஸோ இப்போ இந்த சைன் ஸ்கொயர்டு தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு தீட்டா வேல்யூ 1 ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர்டு தீட்டா ப்ளஸ் கொசிக்கன் ஸ்கொயர்டு தீட்டா ப்ளஸ் 2 இன்டூ இப்போ இங்கே வந்து சைன் தீட்டா காஸ் தீட்டாவை எல்சிஎம் எடுத்துட்டோம்னா சைன் தீட்டா காஸ் தீட்டா எல்சிஎம் எடுத்துக்கும் போது ஃபர்ஸ்ட் டேர்மில் காஸ் தீட்டா இருக்குது. அப்போ சைன் தீட்டா நியூமரேட்டரில் மல்டிப்ளை ஆகிடும். சைன் தீட்டா இன்டூ சைன் தீட்டா சைன் ஸ்கொயர்டு தீட்டா ப்ளஸ் இங்கே சைன் தீட்டா டினாமினேட்டரில் இருக்கனால நியூமரேட்டரில் எல்சிஎம்மில் வரும்போது காஸ் தீட்டா மல்டிப்ளை ஆகும். காஸ் தீட்டா இன்டூ காஸ் தீட்டா காஸ் ஸ்கொயர்டு தீட்டா. அப்போ 1 ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர்டு தீட்டா ப்ளஸ் கொசிக்கன் ஸ்கொயர்டு தீட்டா ப்ளஸ் 2 இன்டூ இந்த சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு தீட்டா வேல்யூ 1 பை சைன் தீட்டா காஸ் தீட்டா. 1 ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர்டு தீட்டா ப்ளஸ் கொசிக்கன் ஸ்கொயர்டு தீட்டா ப்ளஸ் 2 இன்டூ இந்த 1 பை சைன் தீட்டாவை என்னன்னு எழுதிக்கலாம்னா கொசிக்கன் தீட்டான்னு எழுதிக்கலாம். 1 பை காஸ் தீட்டாவை சீக்கன் தீட்டான்னு எழுதிக்கலாம். இப்போ நம்ம ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1 ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா பி ஸ்கொயர்டு ப்ளஸ் 2ab. அப்போ ஏ அப்படிங்கிறது இங்கே சீக்கன் தீட்டா, பிங்கிறது கொசிக்கன் தீட்டா ஹோல் ஸ்கொயர்டு. ஸோ இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது ஆர்ஹெச்எஸ். ஸோ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் ஹென்ஸ் ப்ரூவ்டு. உங்களுக்கு 9th 10th 11th 12th மேக்ஸ் ரிலேட்டடாக எந்த ப்ராப்ளம் டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் என்ன ப்ராப்ளங்கிறது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா நான் அதுக்கு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.